சாதாரணமான ஒருத்தர் இலங்கையில் இருக்க ஒருத்தர் 25 முதல் 30 கிலோ சீனி சாப்பிடுறாருன்னா பாருங்க. ஆச்சரியமான ஒரு செய்தி இது. நீங்க இப்ப கேட்கும்போது உங்களுக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு நடக்குதா நமக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இலங்கையில அப்படின்றதை விட மேல் மாகாணத்துல 5 பேர்ல ஒரு ஆளுக்கு நீரிழிவு நோய் இருக்கு. நீரிழிவு நோய் அப்படின்றது இப்ப பரவலா இருக்கிற ஒரு நோயா இருந்தாலும் 5 பேர்ல ஒரு ஆளுக்கு இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு தொகை இது. இது நீரிழிவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சீனி வருத்தம் நேரா சொல்லிடலாம். இந்த நோய் வந்து இருக்கு. இந்த நோய் வந்து சின்னவங்களுக்கும் இப்ப இருக்கு. கொஞ்சம் பருமனா இருக்காங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்ப எல்லாம் விளையாடுறது குறைவு, கேமிங் அது இது சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்றதால அவங்களுக்கு மைதானங்களுக்கு போய் விளையாடுறது குறைவு, அவங்க உண்ணுற உணவு அந்த மாதிரி இருக்கு, சீனி உணவுகள் அதிகமா உண்றாங்க. இந்த மாதிரியான பல பிரச்சனைகளாக சின்னவங்களுக்கும் இந்த நீரிழிவு நோய் வர ஆரம்பித்திருக்கு அப்படின்றது பெரிய பாரதூரமான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, உலகத்துல சீனி சாப்பிடுற மக்கள் இருக்கிற நாடுகள் பட்டியல நாம முதல் இடங்களுக்குள்ள இருக்க, முதலிடம் இல்ல, அந்த முதல் தரப்படுத்தலுக்குள்ள நாங்க இருக்கோம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து 3 முதல் 4, 5 கரண்டி சீனி சாப்பிடுறாராம். அதோட ஒரு வருஷத்துக்கு ஒரு மனிதர், சாதாரணமான ஒருத்தர் இலங்கையில் இருக்க ஒருத்தர் 25 முதல் 30 கிலோ சீனி சாப்பிடுறாருன்னா பாருங்க. அவ்வளவு சீனி சாப்பிட்றனாம நம்ம உணவுகள்ல அதிகமா சீனி உணவுகள் உண்வதால இந்த சீனி அதாவது நீரிழிவு நோய் அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும். குழந்தைகளும் வந்து அதிகமான சீனி உணவுகளை கொடுக்கறத தவிர்க்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மிக ஆபத்தான நிலையை நோக்கி இந்த நீரிழிவு நோய் நம்ம நாட்டில் சென்று கொண்டிருக்கு. இப்பொழுது மேல் மாகாணத்துல 5 பேர் எடுத்தீங்கன்னா அதுல ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பாரதூரமான விஷயம் இது.